அனைவருக்கும் வணக்கம். நல்லூர் ராஜேஷ் என் பேரு. இப்போ எலெக்ஷன் டைம்ன்றதுனால, எனக்கு சிறு வயதில எப்பல்லாம் அரசியல் பற்றி ஒரு ஐடியா வந்தது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன். எனக்கு 17 வயசு இருக்கும்போது, 1989 எலெக்ஷன். அப்போ வந்து ஏடிஎம்கே 2ஆ பிரிஞ்சு இருந்தது. ரெட்டை புறா சேவல்னு. அப்ப கலைஞர் அரசூருக்கு வந்தாரு. செம கூட்டம் அப்போ அரசூர்ல. அப்போ காங்கிரஸும் தனியா நின்னுது. ராஜீவ்காந்தி அவங்க வந்து தனியா ஆட்சி பிடிக்கணும் தமிழ்நாட்ல அப்படின்னு சொல்லி காங்கிரஸையும் தனியா நிக்க வச்சிருந்தாரு. அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே திமுக ஆட்சிக்கு வந்தது. அப்போ தான் திமுகவை பற்றி எனக்கு தெரியும். அரசியல் விழிப்புணர்வு அந்த வருஷத்துலேருந்து தான் எனக்கு தெரியும். அது 2 வருஷம் தான் இருந்தது அந்த ஆட்சி. அந்த ஆட்சி ஏன் கலைச்சாங்கன்னு சரியா புரியல அப்ப. ஆட்சி கலைஞ்சும்போது ஒரே பிரச்சனைகளா இருந்தது. சந்திரசேகர்னு ஒரு பிரதமர், அவரு தான் கலைச்சாருன்னு நினைக்கிறேன். ஆமா. விடுதலை புலிகள் ஊடுருவல் அப்படின்னு சொல்லி ஏதோ காரணம் சொல்லி கலைச்சிருக்காங்க. அது முடிஞ்சது. அப்புறம் 91ல எலெக்ஷன் வருது. அப்போ ஒருங்கிணைந்த அண்ணா திமுக எலெக்ஷன்ல எலெக்ஷன்லாம் அறிவிக்கிறாங்க. அந்த நேரம் தான் ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து வெடிகுண்டு விபத்தில் காலமாகிறார். அப்போ அரசியல் புரிவு அப்போ தான் ஏற்படுது. பயங்கர கலாட்டா எல்லா இடத்துலையும். திமுக தான் ராஜீவ்காந்தி சாவுக்கு காரணம், விடுதலை புலியை ஊடுருவி விட்டாங்க அப்படின்னு சொல்லி திமுககாரங்கெல்லாம் வந்து வேஷ்டியே கட்டலை, கருப்பு சிவப்பு வேஷ்டியே. அந்த அளவுக்கு பயந்துட்டாங்க. மெஜாரிட்டியில் அதிமுக ஜெயிச்சது அந்த அனுதாப அலையில். கலைஞரும் பருதி மட்டும் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேர் தான் ஜெயித்தாங்க. வாஷ் அவுட் ஆச்சு. எதிர்கட்சியாக காங்கிரஸ் தான் வந்தது. எல்லாம் நினச்சாங்க நல்லா ஆட்சி இருக்கும், நல்லா மெஜாரிட்டியில் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 5 வருஷமும் மக்கள் வந்து முகம் சுளிக்கிற மாதிரி ஆன ஆட்சி தான். மகாமகம் குளம் மகாமகம் குளத்தில் நூற்றுக்கணக்கான பேர் இறந்தது. வளர்ப்பு மகன் திருமணம், நிறையா ஊழல் குற்றச்சாட்டு. எந்த மந்திரிங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல அப்போ. அதாவது ஊழல் என்ன பண்ணுறாங்கன்றத மேலிடத்துக்கே தெரியல. அந்த அளவுக்கு கட்டுக்கடங்காமல் ஊழல். மக்கள்கிட்ட ஒரே கொந்தளிப்பு. அப்போலாம் சன் டிவி வந்து வளர்ந்து வருது. ஆரம்பத்தில் சன் டிவி வந்து மாலையில் 6 to 10 தான் இருந்தது. அப்புறம் ஃபுல் டைம் வந்த நேரம் அது. சன் டிவி தான் வந்து அந்த வளர்ப்பு மகன் திருமணம் அதெல்லாம் வந்து அப்படியே லைவ்லேயே போட்டு காட்டினாங்க. அதெல்லாம் பயங்கர பரபரப்பு அந்த நேரம். அதான் அரசியல் வந்து எனக்கு அப்போ தான் உத்து நோக்கிறேன். என்னடா இது அரசியலில் இப்படிலாம் நடந்துட்டுருக்கேன்னு. அப்போ ரஜினிகாந்தோட படம் பாட்ஷா படம் வருது. அதோட விழாவில் ரஜினிகாந்த் பேசும்போது ஆரம் வீரப்பனை வைத்து கொண்டு பேசுகிறாரு. அது ஒரு சர்ச்சையாகுது. ரஜினிகாந்தோட வாய்ஸ் அப்போ பெருசாக மதிக்கப்படுது. அவர் நரசிம்மராவ் வேறு போய் பார்த்துட்டு வந்தார். தான் வந்து ஆதரவு தரேன், நீங்கள் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தனியாக நில்லுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் எதுவுமே காதில் வாங்கலை. திமுக தான் வந்து விடுதலை புலி ஊடுருவிட்டு ராஜீவ் கொலைக்கு காரணன்ற மாதிரி இருந்ததுனால திமுக கூடயும் காங்கிரஸ் போக முடியாது. திரும்பவும் அதிமுக கூட காங்கிரஸ் கூட்டணின்னும்போது இங்கே லோக்கலில் தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள்லாம் பயங்கர அதிருப்தி. இந்த 5 வருஷம் ஆட்சி சரியில்லைன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. திரும்ப காங்கிரஸ் வச்சா டெபாசிட் கூட கிடைக்காதுன்னு சொல்லி தமிழ் மாநில காங்கிரஸ் அப்போ தான் உதயமாகுது. உதயமாகி கொஞ்ச நாள் தான் 40 எம்எல்ஏ 20 எம்பி தமிழ்நாட்டில் நிற்கிறாங்க அந்த எலெக்ஷனில். ரஜினிகாந்த் வாய்ஸ் திரும்பவும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவருடைய வாய்ஸ். மூப்பனார், சைக்கிள் சின்னம், இதெல்லாம் பயங்கர இது.
அந்த அம்மா பர்கூரில் தோத்தான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டிப்பட்டில் ஜெயித்தாங்க. 2 இடத்துல நின்னாங்க அவங்க. பர்கூரில் தோத்ததை மட்டும் சொல்லுவாங்க. அப்படியேப்பட்ட எலெக்ஷன் அது. அப்படியே போயிட்டே இருந்தது. மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்டெடியான ஆட்சி இல்ல. ஒரு 98ல் திரும்ப எம்பிக்கு எலெக்ஷன் வந்துருச்சு. 96ல் எம்பியும் எம்எல்ஏவும் ஒன்றா தான் நடந்தது எலெக்ஷனு. திரும்ப 98ல் எம்எல்ஏ எலெக்ஷனு, இது எம்பி எலெக்ஷனு. அப்போ என்னடான்னா, வாஜ்பாய் கவர்மெண்ட்டு ஜெயலலிதா கூட கூட்டணி எதிர்பார்க்கவே இல்லை. வாழப்பாடி ராமமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு அவங்க நின்னது. அவங்க தயவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுன்ற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. அப்போ அவங்க எவ்வளோ அந்த கேஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்காகவும் வாஜ்பாய்கிட்ட நல்லா அழுத்தம் கொடுத்தாங்க. திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லுவாங்க மறைமுகமாக. ஆனால் காவிரி நீர் பிரச்சனை அதை பற்றி தான் பேச போகணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு சின்ன வயசு அனுபவம். அதெல்லாம் புரியாது அப்போ. நான்லாம் ஆச்சரியப்பட்டு போனேன். அதிமுக இதோட ஒழிஞ்சுது, இவ்வளோ கேஸ் போட்டார் கலைஞர், இனிமேல் தலையே தூக்க முடியாது, அவ்வளோதான் அதிமுக அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது 98ல் பார்த்தா அமோக வெற்றி அதிமுக. அதில் நின்று எம்பிகளெல்லாம் வாழப்பாடி ராமமூர்த்தி, மதிமுக எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. அன்றைக்கி ஒரு 2 நாளைக்கு பார்க்குறேன் திமுக சைட்லேருந்து ஒரு நீண்ட மௌனம். அவங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. என்ன ஜனங்க இந்த அளவுக்கு மாறி இருக்கேன்னு. அந்த திமுக தமிழக கூட்டணி அந்த வாட்டி ஜெயிக்கலை. அதிக இடங்கள் ஜெயிச்சு தான் அதிமுக. ஆனால் 13 மாதத்தில் வாஜ்பாய் ஆட்சியை கவுத்துட்டாங்க. இப்போ தான் பேச்சை கேட்டு வாஜ்பாய் கேட்க மாட்டேன்றாரு, திமுக ஆட்சி கலைக்கணும்னு எதாவது அழுத்தம் கொடுத்தாங்களா என்னன்னு அப்போ எனக்கு சரியாக புரியல. சின்ன வயசுன்றதுனால அரசியல் என்னோட சின்ன வயசு அனுபவம் சொல்கிறேன். இப்போ நான் அதை என்னன்ற டீட்டெயிலாம் இப்போ படிச்சிருக்கேன். இப்படியே போயின்னு இருந்தது, ஆட்சி கவுந்தது. திரும்ப அதே கூட்டணியில் கலைஞர் சேர்ந்தார். சுப்பிரமணிய சாமி தவிர வாழப்பாடி, மதிமுக, பாமக எல்லாம் சேர்ந்து திரும்ப 99ல் எலெக்ஷன் வாஜ்பாய் தலைமையில். அப்போ தான் பிஜேபி திமுக கூட கூட்டணி. அதுக்கு முந்தின ஆட்சியில் வாஜ்பாய் கூட ஜெயலலிதா இருக்கும்போது பண்டார பாரதேசி கட்சின்னு சொல்லின்னு வருவார். அவர் கூட்டணி வச்சோன்னா குறைந்த செயல் திட்டத்தில் நாங்கள் கையெழுத்து போட்டுக்கிறோம், அதனால் சிலதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அதெல்லாம் ஒத்துக்கிட்டால் தான் நீங்கள் உங்கள் கூட கூட்டணின்னு சொல்லி கூட்டணி வச்சாங்க. 5 ஆண்டு காலம் போச்சு. ஆனால் அந்த 5 வருஷத்தில் கோத்ரா ரயில் விபத்து, குஜராத் கலவரம்லாம் நடந்தது. அதை பார்த்தா 2001 எலெக்ஷன் வேறு அந்த 5 வருஷத்தில் போச்சு. வாஜ்பாயோட 2வது 5 வருஷத்தில் கூட்டணி விட்டு வெளில வர முடியல. தமிழ்நாட்டில் சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் வேறு இருந்தாங்க. கூட்டணியை விட்டு வெளியில் வந்திருந்தால் திரும்பவும் மூப்பனார் காங்கிரஸு, கை காங்கிரஸ் அந்த நேரம் சேர தயங்கிறதுக்கு அந்த ராஜீவ் மரணம், விடுதலை புலி ஊடுருவலாம் அப்பயே தயக்கம் இருந்தது. இது பிஜேபி கூட கூட்டணி இருந்ததுனால மட்டுமே 2001ல் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அதிமுக வெற்றி. அவங்க அந்த நேரம் மூப்பனார் வீட்டுக்கும் போனாங்க, ராமதாஸ் வீட்டுக்கு போனாங்க, எல்லாரையும் போய் பார்த்து கூட்டணியில் சேர்த்து கம்யூனிஸ்ட்டு, பாமக, மூப்பனார் காங்கிரஸ், சோனியா காங்கிரஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நின்றுது. கலைஞர் கூட பார்த்திங்கன்னா எல்லாம் ஜாதி கட்சி, புதிய கட்சி, போனார் கட்சி, அப்படின்னு நிறையா நாடார் கட்சி, எல்லாம் ஜாதி கட்சியெல்லாம் நின்றுது. புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தை எல்லாம் ஜாதி கட்சியெல்லாம் நின்றுது. அப்போ தான் திருமாவளவன் தேர்தல் அரசியலுக்கு ஜெயிக்கிறாரு, சட்டசபைக்கு போகிறாரு. ராஜாவும் அப்போ தான் ஜெயிச்சார். பிஜேபி மதவாத கூட்டணி, ஜாதிவாத கூட்டணிலாம் ஒரு சைடு, அரசியல்லாம் அங்கீகாரம் பெற்ற கட்சிகள்லாம் அதிமுகவோட, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ், பாமக, மதிமுக எல்லாம். மதிமுக இருந்ததுதான் சரியாக நினைவில்லை, இருந்ததுன்னு தான் நினைக்கிறேன். 2001ல் அமோக வெற்றி. ஆனால் ஜெயலலிதா திரும்ப ஆட்சிக்கு வந்ததை யாராலையும் ஏற்றுக்கவே முடியல. என்னடா இது,
இந்த கட்சியே இருக்காது. இவ்வளோ கேஸ் போட்டாங்க. 96லேருந்து 2001 வரைக்கும். இவங்க திரும்ப வந்துட்டாங்கன்னா, அது வேற அவங்க தேர்தல்ல 4 இடத்துல வேற மனு தாக்கல் பண்ணி ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க எலெக்ஷன்ல நிக்க முடியாது. அவங்க பேர்ல டான்சி வழக்கு வேற ஒண்ணு இருந்தது. அத மறைக்கிறதுக்காக 4 இடத்துல மனு தாக்கல் பண்ணி கலைஞர் அண்ணன் நிக்க விடாத பண்றாரு அப்படின்ற மாரி ஒரு சிம்பத்தி அது. எலெக்ஷன்ல நிக்கல. ஆனா மெஜாரிட்டில அதிமுக எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எம்எல்ஏ இல்லாமலே பதவி ஏத்துக்கிறாங்க. கவர்னர் பாத்திமா பாபு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க. அது ஒரு சர்ச்சையாகுது. 6 மாசத்துக்குள்ள எம்எல்ஏக்கு நின்னு ஜெயிச்சு, திரும்ப முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றது. அப்பதான் ஓ. பன்னீர்செல்வத்த முதலா தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆக்குறாங்க. அப்புறம் இந்த டான்சியை திரும்ப ஒப்படைக்கிறான்னு சொல்லி, திரும்ப வந்து தங்கத்தமிழ்ச்செல்வன் தான் நினைக்கிறேன் ஆண்டிப்பட்டியில. அவர வந்து எம்எல்ஏ பதவியிலேருந்து ராஜினாமா பண்ண சொல்லி ஆண்டிப்பட்டியில் நின்று ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகி, கலைஞர் ரொம்ப முரசொலியில் ஏதாவது எழுதினாருன்னு சர்ச்சையாகி கலைஞர் கைது நடக்குது. அப்போ ஆட்சிக்கு வந்த ஒரு 3 மாதத்துலேயே. அதுவும் மிகப்பெரிய கொந்தளிப்பு. வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் இருக்கிறார். அப்போ சென்ட்ரல் மினிஸ்டர் எல்லாம் இருக்காங்க. முரசொலி மாறன் எல்லாம் இருக்காங்க. சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் அரெஸ்ட் பண்ணவே முடியாது. அது ஒரு பெரிய அவர் உடல்நிலம் பாதிக்கப்பட்டது. முரசொலி மாறனுக்கு குண்டு கட்டாக தூக்கின்னு போனாங்க. கலைஞர் கைது வந்து ஒரு வாரம் தமிழ்நாட்டில் அவ்வளோ பரபரப்பு. திமுகலாம் நிறைய பேர் கைதாகி வெளில வந்தாங்க. அந்த கைது ஒரு வித்தியாசமான கைது. நடுராத்திரியில் எடுத்தும்போது ஜட்ஜி முன்னாடி நிறுத்தினா எதுக்காக கைது பண்ணீங்கன்னா யாருக்கும் சொல்ல தெரியல. எதுக்காக கைது பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, மேம்பால ஊழல். மேம்பால ஊழல்னால் அது மாநகராட்சிக்கு சொந்தம் மேம்பாலம். நீங்கள் முன்னாள் முதல்வர் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டு அது ஒரு பெரிய குழப்பமாகி ஒரே நாளில் வந்துட்டாங்க. இருந்தாலும் அவருக்கு கைது பண்ண முறை வந்து டிவியில் போட்டு காட்டி மக்கள்கிட்ட ஒரு இதாக இருந்தது. அதோடு மட்டும் இல்லை, அந்த நேரம் வந்து திமுக அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்தது. திரும்ப 2004 எலெக்ஷன் வருது. அப்போ தான் காங்கிரஸ்ஸு, சோனியா காங்கிரஸ்ஸு திமுக கூட்டணி உருவாகுது. அதுவே ஒரு அரை மனசு தான் வச்சுக்கோங்க. அப்போ எல்லாம் கேள்வி கேட்டாங்க. விடுதலை புலி ஊர்வலம், அதுக்கு ராஜீவ்காந்தி கொலைக்கு காரணம் திமுகவால் தான் வந்தது, ஊடுருவல், விடுதலை புலி ஊடுருவல் அப்படிலாம் சொல்லின்னு இருந்தாங்க. இது வந்து சரி வருமானம். அப்புறம் பேசினாங்க. அப்புறம் அதாவது கமிஷன் போட்டதில் அது எந்த ஒரு கமிஷன் போட்டிருந்தாங்க, சரியாக ஞாபகம் இல்லை. அந்த கமிஷனில் திமுக காரணம் இல்லைன்னு வந்தது போல இருக்கு. அதனால் சோனியா கூட கூட்டணி வச்சாங்க. 40க்கு 40 ஜெயித்தாங்க. அப்போ ஜெயலலிதா இந்த ஆடு கோழிலாம் வந்து பலியிடக்கூடாது, மத மாற்ற தடை சட்டம், அரசு ஊழியர்கள்லாம் சில ப்ராப்ளம்லாம் கடுமையாக நடந்துட்டாங்க. டெஸ்ஸா சில சட்டங்கள்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய கொந்தளிப்பு. 40க்கு 40 அப்போ தான் முதல் ஜெயிக்கிறாங்க திமுக கூட்டணி. ஆட்சி அங்கே மன்மோகன் சிங் ஆட்சி வருது. மன்மோகன் சிங் டக்குன்னு ஆட்சிக்கு வர முடியல. அவங்க சோனியா தான் வரணும் அப்படின்னு சொல்லும்போது அப்துல் கலாம் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கல சோனியாவுக்கு. அப்புறம் ஏதோ பேசி மன்மோகன் சிங்க்கு தான் செஞ்சு வச்சாங்க. அது உள்ளார என்ன நடந்தது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த எம்பி எலெக்ஷன்லேயே சோனியா வந்து வெளிநாட்டுக்காரின்றத ஜெயலலிதாவும் பேசுனாங்க, பிஜேபியும் பேசிச்சு. அது வந்து பதவியேற்பு நடக்கலை. அவங்க வந்து சாதாரண ஒரு மந்திரி பதவி கூட ஏற்றுக்கல. ராகுல் காந்தியும் மந்திரி பதவி ஏற்றுக்கல. எல்லாம் சாதாரண எம்பி தான். அந்த 5 வருஷம் போச்சு. அதுக்குள்ளே 2006 எலெக்ஷன் வந்துச்சு. 2006 எலெக்ஷன் வந்து ஜெயலலிதாவோட எண்டில் ஓரளவுக்கு நல்லாட்சி மாதிரி தான் தெரிஞ்சுது. திரும்ப அந்த அம்மா தான் வருவாங்கன்னு. அதே கூட்டணி காங்கிரஸ்ஸு, பாமக, மதிமுக கூடயே இருந்தாங்க. கடைசியில் டக்குன்னு அதிமுக போனாங்க. 23 சீட்டோ 25 சீட்டோ ஏதோ பிரச்சனை திமுக கிட்ட. அங்கே போனாங்க. கடைசியில் பார்த்தா வைகோ கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்க மாநாட்டில். அதெல்லாம் எடுத்துகிட்டு ஜெயலலிதாட்ட போய் அதுக்கப்புறம் காங்கிரஸ் தான் 35 இடமும் ஜெயிச்சுது. 95 96 இடம் ஜெயிச்சு
மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்னு இந்த அம்மா சொல்லிகிட்டே இருந்தது அந்த 5 வருஷமும். பாமகவும் கணிசமான இடம் ஜெயித்தாங்க. 2006 எலெக்ஷனு முடிஞ்சு ஓரளவுக்கு 63 இடமா அந்த அம்மா ஜெயிச்சு வலுவான எதிர்க்கட்சி தான். அதுக்கப்புறம் இப்போ ஸ்மூத்தாக போயிட்டே இருந்தது. இந்த இலங்கை ப்ராப்ளம் வந்தது, ஈழப் பிரச்சனை வந்தது, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2007, 8 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2009 பயங்கர போர். அங்கே அவங்க பிரியங்கா வந்து வேலூர் ஜெயிலுக்கு வந்து அந்த 7 பேர்கிட்ட எல்லா டீட்டெயிலும் கேட்டு போனாங்க. எப்படி அந்த கொலை நடந்தது, என்ன ஏதுன்னு. அது போயிட்டு அதை இப்போ வந்து கேட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் அங்கே வந்து போர் வந்து உக்கிரமாச்சு. கவர்மெண்ட்டு, காங்கிரஸ் கவர்மெண்ட்டு அந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த போர் நடக்கும்போது இங்கே எம்பி எலெக்ஷன் வந்துடுச்சு 2009. அப்போ எல்லோரும் சொன்னாங்க கலைஞர்கிட்ட போர் நடந்தது. அப்பயும் காங்கிரஸ் திருமாவளவன் மட்டும்தான் கூட்டணி. பாமக, மதிமுகலாம் ஜெயலலிதா கூட போயிட்டாங்க. அந்த இடம் நிறையா இடம் அதிமுக ஜெயிச்சுன்னு எதிர்பார்த்தாங்க. காடுவெட்டி கூர்லாம் திருவண்ணாமலையில் வந்து நின்னார். கட்சியில் பார்த்தா திமுக தான் அதிக இடம் ஜெயிச்சது, 30 எம்பி கிட்ட ஜெயிச்சது. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா இதுன்னு. பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லலாம் அவங்கள, இவங்க சொன்னதுனால தான் காரணம்னு நினைக்கிறேன். அதனால் வெற்றி. ஆனால் கலைஞருக்கு ரொம்ப கெட்ட பேர். போர் முடிஞ்சு அதுக்கப்புறம் அண்ணா ஆசார உண்ணாவிரதம், ஸ்பெக்ட்ரம் ஊழல், அந்த ஊழல், காமன்வெல்த் ஊழல்னு அது வேறு ஒரு பக்கம். 2011 எலெக்ஷன் வந்துருச்சு. 2011 எலெக்ஷன் வரும்போதெல்லாம் மின்வெட்டு வேறு இங்கே பெரிய ப்ராப்ளம் தமிழ்நாட்டில். கரண்ட்டு நின்னா 3 மணி நேரம் ஆகும் திரும்ப வரத்துக்கு. அது மிஸ்டேஜாக இருந்தது. ஒவ்வொரு வாட்டியும் 3 வேலையாக கரண்ட்டு நிறுத்தி விட்டுருந்தாங்க. சிறு தொழிலெலாம் பாய்ச்சிது. ஸ்பெக்ட்ரம் வழக்கு, இலங்கை போர், இதெல்லாம் வச்சு மனசில் வச்சு தான் ஜனங்க கொந்தளிச்சு போயிருந்தாங்க. கூட்டணியான வலுவான கூட்டணி. பாமக, விடுதலை சிறுத்தையும் சேர்ந்தே இருந்தது 2011 திமுக கூட. காங்கிரஸ் இருந்தது. ஆனால் விஜயகாந்தோட எழுச்சி அப்போ மிக பெருசாக இருந்தது. அவர் 2006 கட்சி ஆரம்பித்து அவர் ஒண்டி தான் எம்எல்ஏ ஜெயிச்சார். 2009 எம்பியில் 10% சொச்சம் ஓட்டு வாங்கியிருந்தார், சதவீதம். கட்சியில் அதிமுகவோட கூட்டணி போவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல அந்த நேரம். அவருக்கு வந்து ஒரு அரை மனசாக தான் போனார். பண்ருட்டி ராமச்சந்திரன் மற்றவங்களாம் வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி தான் அவர் சேர்த்தாங்க. அவர் மெயின் கூட்டணிக்கு ராமசாமி துக்ளக் ஆசிரியர் தான் காரணம். அவர் சீட்டு பேரம் எல்லாம் வந்துட்டார். அங்கே எல்லாம் ஒரே கொந்தளிப்பு எங்கள் கேப்டன் ஆஃபீஸில். அப்புறம் விடிய பேசி தான் அந்த கூட்டணியை முடிவு பண்ணாங்க. 41 இடத்த. அந்த ஆளை தான் 2011 அமோக வெற்றி. இவ்வளோ பெரிய கூட்டணி வச்சுருந்தார் கலைஞர். பாமக, காங்கிரஸு, திருமாவளவன் எல்லாம் இருந்தாங்க. இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல. அண்ணா சார் ஒரு காரணம், இலங்கை தமிழருக்கு காரணம், மின்வெட்டு காரணம், ஸ்பெக்ட்ரம் காரணம், எல்லாம் ஒரு காரணம். எல்லாம் திமுக அதோட சேர்றான்ற மாதிரி இருந்தது அந்த எலெக்ஷன். விஜயகாந்தும் வாழ்க்கையில் செஞ்ச மிகப்பெரிய தவறு அதான். அது என்னன்னா, அந்த ஒரு எலெக்ஷனு அவர் தனியாக நின்று இருந்தாருன்னா அவரோட இமேஜ் இன்னும் கொஞ்சம் போயிருக்கும். அவர் போனாரே தவிர கடைசியில் ஒரு 6 மாதத்துல பிரச்சனை வந்துடுச்சு சட்டசபையில். என்னால் தான் நீ ஜெயிச்சா, உன்னால் தான் நான் ஜெயிச்சேன்னு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட அந்த எம்எல்ஏக்கெல்லாம் வேலைக்கு வாங்கி தேமுதிக ஒன்றும் இல்லாத பண்ணி அவர் ரொம்ப மனவேதனை அடைஞ்சிட்டார். இதுக்கே கிருஷ்ணகிரியில் ஒரு மீட்டிங் சொன்னார், என்னால் தான் நீ தோப்ப கடுமையா அப்படின்னு விஜயகாந்த் ஆவேசமாக பேசினார். அப்படி தான் எல்லோரும் நினச்சிருந்தாங்க திமுக கூட கூட்டணி வச்சு அவர் ஜெயலலிதா வீழ்த்துவார்னு. ஆனால் 2016 பார்த்தோன்னா அவருக்கு முதலமைச்சர் ஆசையை காட்டாங்க. நீங்கள் தான் முதலமைச்சர்னு சொல்லி மக்கள் நல கூட்டணி. கட்சியில் பார்த்தா அந்த மக்கள் நல கூட்டணியில் யாராவது ஒருத்தர் இப்படி திமுக பக்கம் வந்திருந்தால் கூட திமுக அமோக வெற்றி தான். திருமாவளவனோ இல்லை பாமக வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு. அவர் அந்த நேரம் பாமக செய்த மிகப்பெரிய தவறு 2016. அவர் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு தனியாக நிற்காமல் திமுக கூட நல்ல சான்ஸ் யாருமே இல்லை. அவர் கூட மக்கள் நல கூட்டணி தனியாக நிற்கிது. அந்த நேரம் திமுக கிட்ட அவர் வந்து ஒட்டியிருந்தாருன்னா திமுக ஆட்சிக்கும் வந்திருக்கும்,
ஜெயலலிதாவோட மரணமே நிகழ்ந்திருக்காது. அது வேறு மாதிரி போயிருக்கும். அவங்க ஆட்சிகள் எல்லாமே அங்கே ரெஸ்ட் எடுத்துன்னு இருப்பாங்க வீட்டில். எல்லாம் வந்து மேலே ஒருத்தவனுங்கிறான் அவன் செயல் போல இருக்குது. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்றது ஃபெயிலியர் ஆகி போச்சு. நல்ல ஒரு சான்ஸ். அப்போ திமுக கிட்ட பூந்தா இன்னி வரைக்கும் திமுக கிட்ட வந்து வெளில வராமல் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணி தான் வந்துச்சு. அது வந்து ஒன்றும் மொத்தத்துக்கு 5% தான் எடுத்தாங்க. விஜயகாந்த் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் விஜயகாந்தை தவிர மற்றவங்க எல்லாம் திமுக கிட்ட வந்துட்டாங்க. ஜெயலலிதா மரணம் அது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வந்து ஓ பன்னீர்செல்வம் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவை முதலமைச்சராக ஏற்றுக்க சொல்லி விழா ஏற்பாடு பண்ணும்போது தர்மயுத்தம்னு ஒன்று உக்காராமல் இருந்திருந்தாலே திரும்ப ஓ பன்னீர்செல்வனே முதலமைச்சர் ஆகிட்டு அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிருக்கும். இவர் தேவையில்லாத வெளில வந்து தர்மயுத்தம்னு உக்காந்து அது ஒரு பெரிய பிரச்சனை. அது செய்த வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு. அதிமுக இன்றைய நாள் வரைக்கும் குழப்பமே அதுதான் காரணம். அந்த சசிகலா அம்மாவும் அந்த நேரம் முதலமைச்சருக்கு ஆசைப்பட்டுக்கூடாது. ஓ பன்னீர்செல்வம் வச்சுன்னா ஒரு வருஷம் ஓட்டிருக்கணும். அவங்க முதலமைச்சர் ஆசைப்பட போய் தான் அந்த கேஸை தூசி தட்டு எடுத்து தீர்ப்பு சொன்ன மாதிரி ஆகிப்போச்சு. அது வந்து எடப்பாடியோட அதிர்ஷ்டம். யாருக்கு எப்போ யானை மாலை போடுற மாதிரி தான். பிச்சைக்காரிக்கு மாலை போட்டாலும் ராணி ஆவாங்கன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அதுமாரி எடப்பாடிக்கும் ஒரு ஜாக்பாட் அடிச்சுது. ஆனால் எடப்பாடி வந்து யாரெல்லாம் சூப்பரான அரசியல் வருவாங்கன்னு நினச்சோமோ அவங்கள பூரா சூப்பராக வரம் கட்டினார். நான் இவ்வளோ நேரம் வந்து என்னோடய சின்ன வயசு திமுகவோட எப்படி நான் பார்த்துன்னு வந்தேன் அப்படின்றத இந்த வீடியோவை போட ஆரம்பித்தேன். இது டக்குன்னு எடப்பாடிக்கிட்ட போயிடுச்சு. சின்ன வயசுலேருந்து நான் பார்த்த திமுக அப்படின்றத சொல்லினே வந்தேன்ல. அப்போ வந்து 2016 எலெக்ஷனு இவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நடைப்பயணம் போனார் முக ஸ்டாலின். நமக்கு நாமே நடைப்பயணம். அதில் அவருக்கு ரொம்ப நல்ல பேர். சரி திரும்ப அவர் தான் முதலமைச்சராக வருவான்னு எல்லாமே எதிர்பார்த்தாங்க. அந்த மக்கள் நல கூட்டணியால் அவருக்கு அவுட் ஆயிடுச்சு. இன்னும் வலுவான எதிர்கட்சி. 2019 எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷனில் 22 இடம் இடைத்தேர்தல் வருது. அந்த 22 அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா ஆட்சி மாற்றம் அப்பயே வந்திருக்கும். அந்த அளவுக்கு எம்எல்ஏக்கள் ஏறி போயிருப்பாங்க. 107 108 வந்துச்சு. அவங்க 13 இடம் ஜெயிச்சு. அந்த அளவுக்கு வலுவான எதிர்கட்சி. சட்டசபையில் 2016 பார்த்தோன்னா திமுக அதிமுக தான். மீது எந்த கட்சியுமே அங்கே இல்லை. காங்கிரஸ் இருந்தது. காங்கிரஸ் எப்படின்னா 63 நாயன்மார்களாக போய் 5 பேர் பாண்டவர்களாக வந்தான்னு 2011 சொன்னார். 2014 41 சீட்டு வாங்கி 8 பேர் ஜெயித்தாங்க. ஆனால் இதில் என்ன திரும்ப ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. நாங்கள் அதிக இடம் கொடுக்குறோம், நீ கம்மி இடம் ஜெயிக்கிறீங்கன்னு. திமுகவுக்கு அது போதும்னு அவங்களுக்கு புரியல. திமுக 150 இடத்துல நிற்குது 2011. 21 இடம் கூட ஜெயிக்கல. எதிர்கட்சியாக விஜயகாந்த் வராரு. நீ 150 இடத்துல 100 சொச்சம் ஏதோ இடங்களில் நிற்குதுன்னு 21 இடம் தான் ஜெயிக்கிற. அவங்க 63 நின்று 5 ஜெயிக்கிறாங்கன்னா எல்லாம் கணக்கு ஒன்று தான். நீங்கள் எந்த அளவுக்கு வெற்றியோ அந்த அளவுக்கு தான் காங்கிரஸ் வெற்றியும். அது நிறைய பேர் அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. அந்த திமுகவும் படுதோல்வி, காங்கிரஸ் மட்டும் குறை சொல்லுவாங்க. 63 வாங்கினீங்க, 5 தான் ஜெயிச்சிங்கன்னு. நீங்கள் 21 ஜெயிச்சு எதிர்கட்சியாக கூட வரல. 29 ஜெயிச்ச விஜயகாந்த் எதிர்கட்சியாக வந்தார். திமுகவை நான் பார்த்த பார்வை சொல்லிட்டு வரேன். இதேமாரி போயிட்டு இருந்தது. நமக்கு நாம நடைப்பயணம். அது முழுக்க ஸ்டாலினோட முகத்துக்காக இந்த ஓட்டு. கலைஞர் வந்து வீல் சேரில் வயது முதுமை காரணமாக எலெக்ஷன்லாம் அந்த அளவுக்கு செயல்படல. அது மக்கள்கிட்ட அது எடுபடாதுக்கு அது ஒரு காரணம். கலைஞர் வந்து முக ஸ்டாலின் தான் முதலமைச்சர்னு அப்போ சொல்லியிருந்தாங்கன்னா அது ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். நான் மூக்க அழகிரி பிரச்சனை அவங்க சொல்லக்கூடாது, தலைவராக அறிவிக்கக்கூடாதுன்னு அப்போ குடும்பத்தில் பிரச்சனை. கலைஞர் வந்து வயது மூப்பில் ஜனங்க வந்து வீல் சேரில் தள்ளிண்டு அவருக்கு வந்து நினைவாற்றல் இல்லாததுனால எப்படி எல்லாம் முதலமைச்சர் இருக்கணும்னு ஓட்டு போடாததுக்கு அது ஒரு காரணம். 2016 ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஜனங்க அதெல்லாம் பார்ப்பாங்க. ஆக்டிவான முதலமைச்சர்லாம் பார்ப்பாங்க. அது ஒரு காரணம், மெயின் காரணம். அது ஒரு காரணம். 2016
19 வரைக்கும் அவ்வளோ அரசியல் நிகழ்வுகள், டெய்லி பிரேக்கிங் நியூஸு எல்லாம் அதிமுக நியூஸ் தான். திமுகவில் ஒன்றும் வேலை கிடையாது. திமுக வந்து கலைஞர் மறைவுக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்து எந்த எம்எல்ஏவெல்லாம் நான் விலைக்கு வாங்க மாட்டேன், ஆட்சி அமைக்க மாட்டேன், நான் மக்களால் தேர்ந்தெடுத்து தான் வருவேன்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தார். அதுமாதிரி 2019ல் எம்பி எலெக்ஷனில் சரியான வெற்றி. ஓபிஎஸ் பையன் மட்டும்தான் ஜெயிச்சார். அப்பயே வந்து 2021ல் திமுக தான் வரும்னு நினச்சாங்க. நிறைய பேர் முடிவு பண்ணாங்க. இருந்தாலும் எடப்பாடி எல்லாத்தையும் ஆய கட்டி ஓபிஎஸ்ஸுக்கு திரும்ப சேர்த்துட்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்லாம் வச்சுட்டு எல்லாம் ஒழுங்காக தான் இருந்தாங்க. 2021 எலெக்ஷன் வரும்போது எடப்பாடி செய்த மிகப்பெரிய தவறு தேமுதிக வெளில அமிச்சது. இப்போ திமுக 10 சீட்டு கொடுக்குற மாதிரி அப்போ ஏதாவது ஒரு 5 சீட்டு 20 சீட்டு அவங்க பாமக 23 கொடுத்தாங்க. அதே 23 இல்லை பிஜேபி கொடுத்தா அதே 20 கொடுத்து தக்க வச்சுருந்தோன்னா ரிசல்ட்லாம் வேறு மாதிரி போயிருக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க, அமித்ஷா வந்து பேசினாரு, அமமுக உள்ளார கொண்டு வந்தால் ஜெயிச்சிருக்கணும். ஆனால் தேமுதிகவோட பலம் என்னன்னு அப்போ தெரில. உண்மையிலே 2021ல் எடப்பாடி தேமுதிக கூட வச்சுருந்துருக்கணும். அவங்க வந்து அமமுக கூட கூட்டணி போய் 60 சீட்டு நின்று வீணாக போனாங்க. எடப்பாடி வந்து சொற்ப ஓட்டில் நிறையா, துரைமுருகனே 600 ஓட்டு 500 ஓட்டில் தான் ஜெயிச்சார். கடலூர் வேல்முருகன்லாம் 3000 சில்லறை தான். இதெல்லாம் தேமுதிகவோட பலம் எடப்பாடிக்கு தெரில. 100 தாண்டி ஜெயிச்சிருக்க வேண்டியது. திரும்ப மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்திருக்கும் திமுக, மெஜாரிட்டி கவர்மெண்ட் வந்திருக்காது. இதெல்லாம் நடந்திருக்கும். தேமுதிகன்றது அப்போ தெரில. ஆனால் எடப்பாடி வந்து பாமக விட தேமுதிக வந்து ஒரு ஸ்டெப் கீழே தான் வைக்கிறாரு. பாமக கொடுக்குற முக்கியத்துவம் தேமுதிக இல்லைன்றது அப்போ அவங்க மனசில் பட்டது. தேமுதிக நிர்வாகிகள் எல்லாம் சொல்லுவாங்க, எடப்பாடி சேலம் தருமபுரி சைடெலாம் பாமக வெயிட்டாகுதுன்றதுனால அவருக்கு அந்த மனப்பான்மை என்னன்னு தெரியல. தேமுதிகன்றது தமிழ்நாடு பூரா இருக்குது ஓட்டு வங்கி. ஒன்றுமே இல்லைனாலும் ஒரு 1000 2000 ஓட்டாவது இருக்கும். சில தொகுதியெல்லாம் வலுவான தொகுதியெல்லாம் உண்டு. இப்போ எங்கள் சைடெல்லாம் உளுந்தூர்பேட்டை, திருவண்ணூர், விழுப்புரம், இந்த விக்கிரவாண்டி இங்கெல்லாம் பார்த்தோன்னா 10,000 ஓட்டு குறையாது தேமுதிக. சில தொகுதி அப்படி இருக்கும். ஆனால் உண்மையிலே எடப்பாடி தேமுதிகவை 2021 வச்சுட்டு 10 வருஷம் ஆட்சி செஞ்சோம். இந்த அளவுக்கு வெற்றியான எல்லாம் இப்போயே அந்த 75 இடத்துக்கு எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. இன்னும் அதிகமான வெற்றி கிடச்சிருக்கும். துரைமுருகன்லாம் தோற்றுருப்பார், கடலூர் வேல்முருகன்லாம் தோற்றுருப்பார். தேமுதிக கூட்டணியில் இருந்திருந்தால் அது ஸ்டாலின் ஆட்சிக்கு வரணும், திரும்ப ஆண்டவனோட செயல். நான் பார்த்த திமுகன்ற சொல்லிட்டு வரோம். 2021ல் பார்த்தா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் அதிகமான குழப்பங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிடுது. 17 ஆரம்பித்ததை விட 21க்கு அப்புறம் ஆரம்பிச்சது அதிகம். ஓ பன்னீர்செல்வம் செஞ்ச மிகப்பெரிய தவறு எடப்பாடியாக ஒற்றை தலைமை ஆயிடுத்துன்னு அவர் கூட இருந்திருக்கலாம். வெளியில் வந்து இவ்வளோ அசிங்கப்பட்டு இதுக்கப்புறம் என்னை சேர்த்துக்கன்னு அவர்கிட்ட சொல்கிறதுக்கு அது வெளில வராமே இருந்திருக்கலாம். நானும் ஏற்றுக்கிறேன் ஒற்றை தலைமைன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ அவைத்தலைவராக இருந்துங்கன்னு அப்படியே இருந்திருக்கலாம். அது ஒரு மிகப்பெரிய தவறு. 2024 எம்பி எலெக்ஷன். இதில் என்னடானா எடப்பாடி செய்த மிகப்பெரிய தவறு பிஜேபி விட்டு வெளில வந்துடக்கூடாது. எம்பி எலெக்ஷனில் பிஜேபி விட்டு வெளில வந்துடக்கூடாது, எம்எல்ஏ எலெக்ஷனில் பிஜேபி சேர்த்துருக்கூடாது அப்படின்ற கான்செப்டாக அவருக்கு இருந்திருந்தால் அது வேறு மாதிரி இருந்திருக்கும். நான் வந்து தவறுக்காக சொல்லலை. எம்பி எலெக்ஷனில் யார் பிரதமர்னு சொல்லி ஓட்டு கேட்டிருந்தா மோடின்னு சொல்லியிருந்தா அந்த நேரம் அண்ணாமலையோட இளம் வாக்காளர் மத்தியில் அதிகம் ரீச்சு. நல்லா தைரியமாக பேசுகிறாரு, திமுக திட்டுறாரு அப்படின்லாம் பேச்சு. அண்ணாமலைக்காக வந்த ஓட்டுக்கெல்லாம் அதிகம். அதில் எடப்பாடி இருந்திருந்தாருன்னா இந்நேரம் சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்திருப்பாங்க. நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுக்கு ஈக்குவலாக எடப்பாடியும் மதிக்கப்பட்டிருப்பார். ஒருவேளை பிஜேபிக்கும் கொஞ்சம் 5-6 எம்பிக்கள் தமிழ்நாட்டில் கிடச்சிருக்க வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக திமுக 40-40 ஜெயிச்சிருக்காது. அப்படி இல்லைன்னா எடப்பாடி பிஜேபியை விட்டு வெளில வந்தார், பாமக மட்டுமா சேர்த்துருந்தான்னு வச்சுக்கா, அது ஒரு 10 தொகுதிக்கிட்ட சூப்பராக இருந்திருக்கும். பிஜேபி இல்லைனாலும் அது ஒரு பெரிய மிஸ்டேக்கு. பாமகவும் இல்லை பிஜேபி இல்லாத. ஆனால் எம்எல்ஏ எலெக்ஷனில் பிஜேபி இருக்கிறது அவர் கொஞ்சம் சில தொகுதியெல்லாம் மைனாரிட்டி கம்யூனிட்டி உள்ள தேர்தலாம்
கொஞ்சம் அடி தான் விழும். அது எப்படி என்ன ஆகுது, ரொம்ப தீவிர திமுக எதிர்ப்புகளும் மக்கள் மத்தியில் இருக்குது. இருந்தாலும் கூட்டணி பலன்றது திமுகவுக்கு இருக்குது. இதை நான் இப்போ எந்த கட்சி வரும்லாம் நான் சொல்ல வரல. நான் பார்த்த திமுகன்னு சொல்லின்னு வரல. அதனால் திமுகவை பற்றி என்னோடய சின்ன வயசுலேருந்து 1989 நான் பார்த்துன்னு வரேன். அதில் கலைஞரை விட ஸ்டாலின் வந்து சூப்பர். ஆனால் இப்போ கூட்டணி பேரம் பேசுறதுல எல்லார்கிட்டையும் பிரச்சனை. காங்கிரஸ்கிட்டையும் பிரச்சனை, திருமாவளவன்கிட்டையும் பிரச்சனை, கம்யூனிஸ்ட்கிட்டையும் பிரச்சனை, வேலுமணிகிட்ட பிரச்சனை, கமல்கிட்ட பிரச்சனை, மதிமுககிட்டையும் பிரச்சனை. எல்லார்கிட்டையும் மனமும் வந்து எல்லாருக்கும் சீட்டை கொடுத்து இவர் ஒரு 150 இடத்துல நின்றுந்தாருன்னு வச்சுக்க, ரொம்ப சூப்பர் அப்படின்னு எல்லாரும் வேலை செய்வாங்க. எல்லாரும் ஒரு மன வருத்தத்தோடு வேலை செய்கிற மாதிரி தெரியுது எனக்கு. அது உண்மையாக போயான்னு தெரில. அது காங்கிரஸ் 3 கொடுத்தோன்னா எக்ஸ்ட்ரா 3 கொடுத்தோன்னா அவங்களாம் வந்து 41 63லேருந்து போன வாட்டி தான் அழகிரி 25க்கு ஒத்துக்கிட்டு வெளில வந்தார். அது காரணம் வந்து அந்த நேரம் திமுக தான் வரப்போகுதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, எடப்பாடி இல்லைன்னு. அதனால் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த நிலமெல்லாம் மாறி போச்சு. இந்த அரசியல் கட்சிகள்லாம் ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணுறாங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்சோடனே எல்லோரும் கூட்டணி விட்டு வெளில வந்துடணும். எல்லோரும் வெளில வந்துட்டு திரும்ப எலெக்ஷன் வரும்போது தான் யார் கூட போகணுன்றதை முடிவு பண்ணுவோம். அப்போ தான் வந்து இவங்க கேட்குற தொகுதியெல்லாம் கிடைக்கும். கூடயே இருந்துக்கிட்டு அப்படின்னா வந்து அது சரி வரல. 26 எலெக்ஷன் முடிஞ்சுதா எல்லோரும் கூட்டணி விட்டு வெளில வந்துடணும். தப்புனா தப்புன்னு சொன்னோம், நல்லதுன்னா பாராட்டணும். அதுக்கப்புறம் 29 எலெக்ஷன் வரும்போது எடப்பாடி பிஜேபி கூட இல்லைன்னா பிஜேபி கூட போகலாம், இல்லை விஜய் பிடிச்சதுன்னா விஜய்கிட்ட போகலாம், இல்லைனா உங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கலாம். இப்படிலாம் ஒரு முடிவு பண்ணணும். வெளில இருந்துக்கிட்டு எல்லாம் கூடயே இருந்துக்கிட்டு வெளியிலே போகாமல், அது வந்து எடப்பாடிக்கு ஒரு பயம் வந்து போகுது. போய் ஆரம்பத்தில் பிஜேபி கூட கூட்டணி வச்சிடுறாரு. எல்லோரும் வெளில வந்துட்டாங்கன்னா அவரும் வெளில இருப்பார். எலெக்ஷன் கிட்டத்தில் அவர் முடிவு பண்ணுவாங்க யார் கூட போகிறதுன்னு. இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்னுடைய கருத்துக்களை சின்ன வயசுலேருந்து திமுக எப்படி இருக்குன்னு சொல்லின்னு வந்தான். இதில் எதாவது குறைகள் எதாவது தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வணக்கம். தேங்க்யூ.